ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலசை இப்ராஹிம். இன்னைக்கு நம்ம கிரினாரோ பிராண்ட்லேருந்து ஒரு யூடியூப் வயர்லெஸ் மைக் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த மைக் பார்த்தோம்னா நம்ம ராயல் பாய் எட்டயபுரம் நம்ம ஃப்ரெண்டு யூடியூப் சேனலுக்காக வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி நானும் யூஸ் பண்ணியிருக்க மாடல் கிரினாரோ தான். கிரினாரோவில் கொஞ்சம் ஓல்டு மாடல் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம பிரதருக்கு கொஞ்சம் அதிலே அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் உள்ள மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். அதை அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த மைக்கை பார்த்தோம்னா அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இன்னைக்கு காலையில் நமக்கு டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். நம்ம வாங்கியிருக்க மாடல்னு பார்த்தோம்னா கிரினாரோ பிராண்டில் S13 ப்ரோ மாடல் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மாடலோட இது வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷன். இது வந்து எக்ஸ்ட்ரா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னு ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்ப்போம். நம்ம பாக்ஸ் எடுத்து பார்த்துறோம். ஒரு ரேப்பிங் இருந்துச்சு, அந்த ரேப்பை எடுத்துட்டோம். இங்கே பார்த்தோம்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, நம்ம பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம மைக் இருக்குது வித் சார்ஜிங் கேஸோட. அண்ட் தென் இதுக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். இந்த மைக்கை பார்த்தோம்னா நம்ம ஐஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐஃபோனுக்கான அடாப்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க, சின்ன அடாப்டர். இது பாக்ஸ் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஒரு ரிசீவர், 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஸோ இதுக்கு சார்ஜ் போட தேவையில்லை. 2 ரிசீவருக்கு சார்ஜ் போடணும். கீழே சார்ஜிங் போர்டு வந்து சின்ன பிளாஸ்டிக் கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாக்ஸில் வச்சா சார்ஜ் ஏறும். இது ஒரு TWS மாதிரி. ஸோ இதில் வச்சே நம்ம சார்ஜும் போட்டுக்கலாம். இந்த பாக்ஸில் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது. இதில் நம்ம சார்ஜிங் கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறது பெர்சன்டேஜ் வச்சு பார்த்துக்கலாம். அப்படி கீழே பார்த்தோம்னா இங்கே ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்குது, டைப் சி போர்ட். இந்த ஃபஸ்ட்டு கீழே சார்ஜ் போடணும். அதுக்கப்புறம் உள்ள மைக் ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்ஸ்குள்ளே இருந்தே சார்ஜ் ஏறிடும். இதை உங்களுக்கு சார்ஜ் போட்டுட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். இந்த சிங்கிள் மைக்கில் எங்கெங்கே என்னென்ன ஆப்ஷன் இருக்குது செக் பண்ணி பார்த்துருவோமா. இங்கே 4 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்ரி லெவல், கனெக்டிவிட்டி, மியூட் மோட் அண்ட் மியூசிக் மோட். பின்னாடி பார்த்தோம்னா நம்ம ஷர்ட்டில் ஹூக் பண்ணுறதுக்கு ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப் வச்சு ஹூக் பண்ணிக்கலாம். இங்கிட்டு பவர் பட்டன், இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் மைக் ஆன் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணால் மைக் ஆஃப் ஆகிடும். இங்கே ஒரு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தனியாகவும் இந்த மைக்கை சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கான கேபிள் இங்கே தனியாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு யூஎஸ்பியிலேருந்து 2 டைப் சி கேபிள் வருது. ஸோ 2 மைக்கையும் தனியாகவும் சார்ஜ் போட்டுக்கலாம், கேஸ்லையும் சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த சார்ஜிங் கேஸோட மொத்தமாக யூஸ் பண்ணும்போது டோட்டலாக 30 ஹவர்ஸ் நம்மளுக்கு பேக்கப் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ மைக் செக். இப்போ பார்த்தோம்னா நம்ம கிரினாரோவில் வாங்கின புது மைக்கை கனெக்ட் பண்ணிட்டோம். இல்லை எக்ஸ்ட்ரா நிறைய ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். என்னென்னு செக் பண்ணி பார்த்துருவோமா. இங்கே சென்டரில் பார்த்தோம்னா பேட்ரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஃபஸ்ட்டு இது பார்த்தோம்னா கனெக்டிவிட்டி செக் பண்ணுறதுக்காக. பிளிங்க் ஆச்சுன்னா கனெக்ட் ஆகலை. ஃபோனை கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ரிசீவரில் ஒரு ரெட் லைட் எரியும், டிரான்ஸ்மிட்டரில் இது லைட் பிளிங்க் ஆகாமல் எரியும். சிங்கிள் ப்ரெஸ் பண்ணோம்னா லைட் 1 டைம் பிளிங்க் ஆச்சா ஃபஸ்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன், 2 தடவை பிளிங்க் ஆச்சா செகண்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன், அப்படியே 3rd டைம் பிளிங்க் பண்ணோம்னா 3 தடவை பிளிங்க் ஆகும். இது 3 லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ என்கிட்ட ஒரு மைக் மாட்டியிருக்கேன், இங்கே ஒரு மைக் கையில் வச்சுருக்கேன். ஸோ 2 மைக்கையும் நம்ம அட் டயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நம்ம சில நேரத்தில் மியூட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த மைக்கை இப்படி டபுள் ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே மியூட் சிம்பிள் ஆன் ஆகிடும். தெரியுதா கீழே மியூட் சிம்பிள் ஆன் ஆகிடுச்சுன்னா நம்ம ரெக்கார்டிங் ஆகாது. ஸோ இப்போ நான் இன்னொரு மைக்கில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, இந்த மைக்லேருந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிருக்கு. திரும்ப டபுள் ப்ரெஸ் பண்ணால் அந்த லைட் ஆஃப் ஆகிடும். இதில் மியூசிக் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும் கண்டினியூஸாக, 1 2 3. ஸோ இங்கே ஆன் ஆகிருக்கா. ஸோ நம்ம பேட்ரி இண்டிகேட்டருக்கும் கனெக்டிவிட்டி இண்டிகேட்டருக்கும் நடுவில் ஒன்று இருக்கா. இது வந்து கரோக்கி மோடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து மியூசிக் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறப்ப அந்த கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குமா. ஸோ இதுமாதிரி மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் மாதிரி நம்ம லாக் ப்ரெஸ் பண்ணால் மைக் ஆஃப் ஆயிடும். ஸோ ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ மைக் 2 இங்கே இருக்குது.
2 மைக்கு நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் கேஸ்லேயே வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறது இந்த இடத்துல டிஸ்பிளே வரும். ஸோ மைக்கை நான் உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ மைக் வந்து டேரக்டாக ஸ்ட்ரைட்டாக உள்ளே வைக்கிறோம். 93 இந்த இது லைட்டாக தெரியுது, 93% சார்ஜ் இருக்குது. ஓகே, இது இந்த மைக்கோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த மைக்கோட பை லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இலசிய பிரேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.